மாயவரம் என்ற ஊரில் கந்தன் என்ற வியாபாரி ஒருவன் இருந்தான். அந்த ஊரிலேயே சிறியதாக மளிகை கடை ஒன்றை ஆரம்பித்து கந்தன் மிக சிறப்பாக தொழிலை செய்து வந்தான். கந்தன் நியாயமான விலையில் தரமான பொருட்களை கொடுப்பதால் வெகு சீக்கிரத்திலேயே அவனது வியாபாரம் பல மடங்கு பெருகுகிறது. இதனால் குறுகிய காலத்திலேயே அந்த ஊரின் மிகப்பெரிய பணக்காரனாக கந்தன் மாறிவிடுகிறான். அதே சமயம் தொடர்ந்து பணம் சேர்ந்து கொண்டே இருப்பதால் கந்தனுக்கு பணத்தின் மீது அளவற்ற ஆசை என்பது ஏற்படுகிறது. இதனால் இரவு பகல் பாராமல் கடுமையாக உழைத்து கந்தன் தொடர்ந்து பணத்தை சேர்த்து கொண்டே இருக்கிறான். ஆனால் கந்தனிடம் பணம் சேர சேர அவனிடம் இருந்த மன நிம்மதி படிப்படியாக அவனை விட்டு விலக ஆரம்பிக்கிறது. இத்தனை நாட்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை யாரும் கொள்ளையடித்து சென்று விடுவார்களோ என்ற எண்ணமே அவனை ஒவ்வொரு நாளும் தூங்க விடாமல் செய்கிறது. இதனால் தொடர்ந்து தூங்க முடியாமல் தவிக்கும் கந்தன் இனி நமக்கு பணமே தேவையில்லை, மன நிம்மதிதான் வேண்டும் என்று முடிவெடுக்கிறான். உடனே தான் இதுநாள் வரையில் சேர்த்து வைத்திருந்த மொத்த பணத்தையும் ஒரு சாக்கு மூட்டையில் போட்டு கட்டி எடுத்துக்கொண்டு துறவி ஒருவரை போய் சந்திக்கிறான் கந்தன். துறவியை சந்திக்கும் கந்தன் அவரை பார்த்து, குருவே, இந்த மூட்டையில் இருக்கும் பணம் தான் எனது நிம்மதியை முழுமையாக பறித்துவிட்டது. ஆகையால் இதில் இருக்கும் மொத்த பணத்தையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு என்னை உங்கள் சிஷ்யனாக ஏற்றுக்கொண்டு எனக்கு மன நிம்மதியை கொடுக்க வேண்டும் என்று வேண்டுகிறான். உடனே கந்தனை மேலும் கீழுமாக பார்த்த அந்த துறவி அவன் வைத்திருந்த பண மூட்டையை தூக்கி கொண்டு ஓடத் துவங்குகிறார். இதை பார்த்த கந்தன் ஒரு நிமிடம் அதிர்ச்சி அடைந்து அந்த துறவியை துரத்தி கொண்டு ஓடுகிறான். ஆனால் கந்தன் பின்னாலேயே துரத்தி வருவதை கண்ட அந்த துறவி மிகவும் வேகமாக ஓடத் துவங்குகிறார். அப்போது கந்தன், ஐயோ எனது பண மூட்டை என்று கத்திக்கொண்டே துறவியை விடாமல் துரத்தி கொண்டே இருக்கிறான். பண மூட்டையுடன் வெகு தூரம் ஓடிச் சென்ற அந்த துறவி பின்னர் மீண்டும் மூட்டையுடன் திரும்பி வந்து அவரது ஆசிரமத்தில் அதே இடத்தில் அமர்ந்து விடுகிறார். அந்த துறவியை துரத்தி சென்ற கந்தனும் மூச்சிறைக்க அந்த ஆசிரமத்திற்கு வந்து சேர்கிறான். அந்த ஆசிரமத்தில் தனது பண மூட்டையுடன் துறவி எந்தவித சலனமும் இல்லாமல் அமர்ந்திருப்பதை பார்த்து கந்தன் ஒரு நிமிடம் குழம்பி போகிறான். அப்போது துறவி கந்தனை பார்த்து, மகனே, பணத்தின் மீதான உன்னுடைய ஆசை இன்னும் உன்னை விட்டு முழுமையாக விலகவில்லை. ஆகையால் எனது சிஷ்யனாக உன்னை சேர்த்து கொள்ள முடியாது. நீ தேடும் மன நிம்மதியும் அவ்வளவு சுலபத்தில் உனக்கு கிடைத்து விடாது. ஆகவே இந்த பண மூட்டையை எடுத்துக்கொண்டு கிளம்பு என்று கூறிவிடுகிறார். துறவி சொன்னதை கேட்ட பிறகுதான் பணத்தாசையில் இருந்து நாம் இன்னும் முழுமையாக வெளியே வரவில்லை என்ற உண்மை கந்தனுக்கு புரிய வருகிறது. உடனே அந்த பண மூட்டையை எடுத்துக்கொண்டு பக்கத்தில் இருக்கும் முதியோர் இல்லத்திற்கு செல்லும் கந்தன் அங்கு பொறுப்பில் இருக்கும் பெரியவர் ஒருவரிடம் பண மூட்டையை கொடுத்துவிட்டு மறுபடியும் துறவியின் ஆசிரமத்தை நோக்கி நடக்க தொடங்குகிறான்.